வெளிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசாமியுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம். சிரவையாதீனத்தை தோற்றுவித்தவர்கள் திருப்பெருந்துரு ராமானந்த சாமிகள், அவருடைய ஞானகுரு மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சாமிகள், தாத்தா சாமிகள் என்று போற்றப்படுகின்றவர். மிக பெரும் கவிஞர். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எல்லாம் பாடிய வண்ணச்சரவம் தண்டபாணி சாமிகளை ராமானந்த சாமிகள் 1890ஆம் ஆண்டு பழனியம்பதியிலே சந்தித்து உபதேசம் பெற்றார்கள். அதன் பின்பு இங்கு கோவையிலே உள்ள இந்த இடத்திலே, இப்பொழுது சிரவணபுரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்திலே அவர்கள் குடிலை அமைத்து இங்கு தவம் மேற்கொண்டு விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஆலயம் அமைத்தார்கள். அவர் வழியிலே வந்தவர்கள் 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற கந்தசாமி சுவாமிகள். மிக பெரும் கவிஞர். கொங்கு நாட்டிலே உள்ள பல்வேறு திருத்தலங்களுக்கு அவர்கள் பல பாடல்கள் பதியங்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். இன்று நமக்கு கிடைக்கின்ற பாடல்களுடைய எண்ணிக்கை 15,000 பாடல்கள். அதற்கு பின்பு இந்த திருமணத்தினுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களாக அருள் செங்கோலோச்சி அவர்கள் கஜபூஜை தவத்திரு சுந்தர சுவாமிகள், அவருடைய குருபூஜை வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 31வது குருபூஜை விழா நடப்பது சிறப்பு. அவர்கள் தோன்றிய அன்றே 2 அருளாளர்களிடத்திலேயும் திருநீற்று பிரசாதம் பெற்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. 1929ஆம் ஆண்டு அவர்கள் தோன்றினார்கள். தோன்றிய அன்றே அவருடைய பெற்றோர்கள் சன்னிதானங்களிடத்தில் எடுத்து வந்து திருநீற்று பிரசாதத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவர்கள் குருகுல கல்வி கற்றது மட்டுமல்ல, அதன் பின்பு திருமணத்தில் இருந்து 2ஆம் குருமகா சன்னிதானங்களிடத்திலே கல்வியை கற்றது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட நம்முடைய சுவாமிகள் 1964ஆம் ஆண்டு திருமணத்தினுடைய 3வது குருமகா சன்னிதானங்களாக ஆதி குருமுதல்வர் அவருடைய தெய்வ திருவருட் பேருக்கு பின்னால் திருமணத்தினுடைய பொறுப்பை ஏற்றார்கள். அதன் பின்பு அவர்கள் படிப்படியாக பல அருட்பணிகளை எல்லாம் செய்தது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அருளாளருடைய சிறப்பை எண்ணுவதுதான் இந்த உரையாக அமையுள்ளது. 1957ஆம் ஆண்டு ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசாமியுடைய 100ஆண்டு விழாவையொட்டி அவர்கள் 99 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவருடைய திருப்பெயராலே திருமணத்திலே தவத்திரு ராமானந்த அடிகளார் உயர்நிலைப் பள்ளியை அவர்கள் தோற்றுவித்தார்கள். இன்று 67 ஆண்டுகள் நிறைவு உற்றிருக்கின்றது. அதன் பின்பு அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1976 தமிழகத்திலே, குறிப்பாக கோவையிலே பல்வேறு இடங்களிலே ஆங்கில வழிப்பள்ளி அதிகரித்தது. அதன் வாயிலாக இங்கு மழலையர் பள்ளியை நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் தோற்றுவித்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய காலத்திலே மிக பழமையான சிவாலயங்கள் எல்லாம் திருப்பணி செய்தார்கள். குறிப்பாக நம்முடைய கொங்கு நாட்டிலே மேற்கு எல்லையாக இருக்கின்ற வெள்ளிங்கிரி பூண்டி திருக்கோயிலுடைய திருப்பணிகளை செய்தார்கள். அதே போல அவனாசி திருக்கோயிலுடைய ராஜகோபுரம், கருவலூர் மாரியம்மன் திருக்கோயில், ஈச்சனாரி திருக்கோயில், இப்படி பல்வேறு திருக்கோயில்கள், திருச்செங்கோட்டு மலைப்பாதை, திருப்பெருந்துறை திருக்கோயில், வெஞ்சமாங்கோடல் திருக்கோயில், இப்படி அவருடைய காலத்தில் ஏராளமான திருப்பணிகள் செய்யப்பட்டாலும் அதற்கெல்லாம் மணிமகடமாக அமைந்தது 1987ஆம் ஆண்டு அவர்கள் செய்த கௌமார மடாலயத்திலே நடத்திய 108 ஆண் யானைகளை கொண்டு செய்த கஜபூஜையானது உலகமே வியப்புறுகின்ற வகையிலே அமைந்திருந்தது. தமிழகத்திலே இருந்த அத்தனை ஆதீன பெருமக்களும் துறவியர்களும் கலந்து கொண்டார்கள். 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த பெரும் விழாவிலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அருளாளருடைய காலத்திலே 100க்கும் மேற்பட்ட திருக்கோயிலுடைய திருப்பணிகள் எல்லாம் செம்மையான முறையிலே நடைபெற்றது. கௌமார மடாலயத்திலே அழகான 6 சமயங்களுக்கும் தனித்தனியான கோயில்களை எல்லாம் அமைத்து திருப்பணிகளை செய்தார்கள். அழகான வெள்ளி திருத்தேர் உள்ளிட்ட திருப்பணிகளை எல்லாம் செய்து அவர்கள் 1994ஆம் ஆண்டு இறை அருளிலே கலந்தார்கள். ஆகவே அவருடைய காலத்திலே
திருநெறிய தமிழாலே திருக்குடையினுடைய திருக்குடை நீராட்டு விழா சீரோடும் சிறப்போடும் பேரூர் ஆதீனம் 24வது வட்டம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரோடு இணைந்து அவர்கள் தங்களுடைய தமிழ் வழிபாட்டு நெறிமுறைகளை தோற்றுவித்தார்கள். இன்று பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்கள் திருநெறிய தமிழாலே வழிபாடு நடைபெற்றிருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் வழிகாட்டியவர்கள் இந்த இருவரும் சன்னிதானங்களுடைய வழிகாட்டுதல் தான் அதற்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அருளாளர்கள் பல திருக்கோயில்கள் இங்கு மட்டுமல்ல, அமெரிக்காவிலே இருக்கின்ற லோட்டஸ் என்று சொல்லுகின்ற திருக்கோயிலுக்கான பல பணிகள் நம்முடைய கௌமார மடத்திலே இருந்து சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அருளாளருடைய சிறப்பை நாம் எண்ணுவோம். அவருடைய குருபூஜை வழிபாட்டிலே இந்த ஆண்டு நம்முடைய திருமடத்தின் மூலமாக திருநெறிய தமிழாலே வழிபாடு செய்யப்பட்ட திருக்கோயிலுடைய அரங்காவலர்களுக்கெல்லாம் பாராட்டு விழா நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அனைவரும் இந்த குருபூஜை வழிபாட்டிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல 3ஆம் குருமகா சன்னிதானுடைய குருவர்களை பெறுவோமாக. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பரம சற்குருநாதன் திருவடிகள் சரணம் சரணம்.